This unit is sponsored by Cool Sportswear, Need to Nutrition, PMT College opposite, Dixie, Silks, Salamati, USB, Fatnessary Electronic, Karen School opposite. Toss win by Kings. Toss win by Kings. Choose the bowl. என்ன ரீசன்காண்டி? அதாவது வந்து இப்போதான் விக்கெட் ரெடி பண்ணியிருக்காங்க. மேட் வர புது மேட்டு, அவுட்ஃபீல்டு ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் இருக்குது. விக்கெட்டும் அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வெயில் அடிக்க விக்கெட் வந்து அது மாதிரி சேஞ்ச் ஆகிரும், பேட்ஸ்மேன் சாதம் வந்துடும். அதுக்காண்டி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் நாங்களும் டாஸ் வின் பண்ணியிருந்தா நாங்களும் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருப்போம். அவர் சொன்னால் அதே இதுதான் புது விக்கெட்டு, எப்படி இருக்கும் எதுவும் தெரியாது. கண்டிப்பாக அதான் அவர் சொன்ன மாதிரி அதே தான். தேங்க்யூ. நல்லபடியாக விளாடுங்க ரெண்டு டீமு. மைக்கில் சொல்லிடுறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன் பிளே தான். மரத்தில் எந்த மரத்தில் பட்டு இலையில பட்டாலுமே 6 அது ஏற்கனவே இருந்த ரூல். இப்போ எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகுனா இம்பாக்ட் ஒன்று உள்ள கொண்டு வந்திருக்கோம். 12th month 3rd month 13th month போட்டிருக்கோம்ல, அவர் 2 பேரில் யாராவது இம்பாக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பவுலிங்கோ இல்லை ஃபீல்டிங்கோ, சாரி பேட்டிங்கோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மேட்ச் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க. முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த 2 பேரில் யார் இம்பாக்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னொன்று, மோஸ்ட்லி எல்லா பேட்ஸ்மேனும் கம்பல்சரி ஹெல்மெட் போட்டு ஆட சொல்லுங்க. அது கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. இதான் நான் சொல்லிடுறேன். நான் இந்த இம்பாக்ட் பிளேயரை பற்றி சொல்லிடுங்க. அதைத்தான் நானும் சொன்னோம், இல்லை சொல்றதை சொல்லிடுறோம். மோஸ்ட்லி ஒரு ரெக்வெஸ்ட் பண்றோம், முடியாத பட்சத்துக்கு அவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, கண்டிப்பா நம்மள ஹெல்மெட் போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அவங்க மட்டும் இது பண்ணிக்கங்க. மிச்சப்படி அந்த இது கிடையாது, எல்பிடபிள்யூ கிடையாது. மிச்சப்படி எல்லா ரூலுமே அதே தான். இந்த இம்பாக்ட் பிளேயர் மட்டும் தெளிவாக சொல்லிடுங்க. இம்பாக்ட் பிளேயர் எப்போ இந்த மாதிரி இல்லை, இம்பாக்ட் பிளேயர் வந்து எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த 11s ஆட் பண்றதை வச்சு தான் சொல்லுவாங்க. அது மேட்சோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேட்டிங்ல அடிஷனல் பேட்டர் தேவைப்படுச்சுன்னா பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிக்கலாம், பவுலர் தேவைப்படுச்சுன்னா பவுலர் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஆமா, இம்பாக்ட் சப்ஸ்டிட் கிடையாது. ஓகே, தேங்க்யூ. நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஃபர்ஸ்ட் பால் முதல் பாலே அருமையான பந்து, ஒரு சிங்கிள். பாரத் பேட்லேருந்து ஒரு சிங்கிள் அருமையாக வந்திருக்கு. மேட்ச் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீனா கிங் அகாடமி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் லீனா ஸ்போர்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரைக்கில் கௌதம், பரத், கௌதம் 2 பேர் வந்திருக்காங்க லீனா ஸ்போர்ட்ஸுக்காக. செகண்ட் பால் ராஜ் போட்டுக்கிட்டு இருக்காரு கிங் அகாடமிக்காக. செகண்ட் பால் அருமையான பந்து, நல்லா போட்டாரு. லென்த் பார்த்து பால் ராஜனே, நைஸ் ஓபன், நைஸ் ஓபன். இதான் நல்ல ஏரியாஸ்ல போறீங்க. சரியான பந்து, நல்ல ஸ்டாப்பு. மிஸ்டேக்கில் சிங்கிள்.
அருமையான பண்ணுங்க. வைட் ஆப்ஷன்ல கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஒயிடு போட்டுருக்காரு ராஜ். அருமையான பண்ணுங்க. ஆள் செட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். சிங்கிள். ஒரு ஓவர் முடிவில் 5 ரன்கள். விக்கெட் எதுவும் இழப்பின்றி. இல்லைனா ஸ்போர்ட்ஸ் செகண்ட் ஓவர் வெங்கடேஷ் போட வந்துருக்காரு. அருமையான பந்து. ஆப்ஷனில் ஒரு தட்டு. முதல் 4. வாய்ப்பு. நல்லா ஃபீல்டிங் பண்ணிருக்காரு காசி. ஃபீல்டிங். 2 ரன் ஓடிருக்காங்க. இன்னொரு வாய்ப்பு. கொஞ்சம் சிங்கிள். அடிச்சிருக்காருங்க. முதல் 6 யூபிஎல்ல 2026 முதல் 6 அடிச்சிருக்காரு ஏ கிரவுண்ட்ல. பரத் லெக் ஸ்டம்ப்ல முதல் 6 ஷாட். மீண்டும் ஒரு ஆஃப் தி சிங்கிள். கவர்ஸ்ல ஒரு 4. தொடர்ந்து 2 பாலையும் அடிச்சிருக்காரு பரத். லீனா நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. விட்டுருந்தா கண்டிப்பாக 4. எட்ஜி புடி வந்துச்சு. டாட் ஷாட். மீண்டும் கவர் திசையில் ஒரு 4. இந்த ஓவரில் ஒரு 6, 2 4 வந்திருக்கு. ஓவர். 2 ஓவர் முடிவில் லீனா ஸ்போர்ட்ஸ் அணியின் எண்ணிக்கை 22. ஃபர்ஸ்ட் பால் ராஜ் டு கௌதம். அருமையான வந்துங்க. கொஞ்சம் ஆஃப் ஸ்டம்ப்ல தள்ளி போயிடுச்சு. வைடு. செகண்ட் ஃபர்ஸ்ட் பால் மீண்டும் ஒரு வைடு. 2 வைடுல போட்டிருக்காரு ராஜ். இன்னும் வாய்ப்பு. கையில் வச்சு அடிக்கலைங்க. குயிக்கா ஓடிட்டாரு. சிங்கிள். மீண்டும் ஒரு வைட். இந்த ஊர்ல 3 வைடு போட்டிருக்காரு. ஸ்டிக்கை மாத்தி போடுறாரு. மீண்டும் வைடுங்க. தெரியல. இந்த ஓவர் 4 வைடு வந்திருக்கு. வைட். நிக்கல பேட்ஸ்மேன். சரியான பண்ணுங்க. யாக்கர். டாட். நல்லா பண்ணுங்க. நல்லா போட்டாரு. அந்த கொஞ்சம் வேகமா இருந்தா ட்ரை பண்ணிருக்கலாம். டாட். ஷாட். கொஞ்சம் தள்ளி போயிருச்சுங்க. நேரம் அடிச்சாரு. கண்டிப்பா அது 4 வாய்ப்பு. 4. பரத் பேட்ல இருந்து மீண்டும் ஒரு 4. மீண்டும் ஒரு நல்ல லெக் ஸ்டம்ப்ல அடிச்சிருக்காரு. கண்டிப்பா 4 அடிச்சிட்டு இருக்காருங்க பரத். ஒன் மேன் ஷோ காமிச்சிட்டு இருக்காப்ல இந்த மேட்சுக்கு. நல்லா போட்டிருக்காரு. கண்டிப்பா சிங்கிள் ஓடிட்டாங்க குயிக்கா. எளிமையான ஒரு சிங்கிள். கடைசி ஒரு பந்து இருக்கு.
ஓவர். ஒரு முடிவில் 36 ரன் அடிச்சாங்க லீனா ஸ்போர்ட்ஸ். பவுலர் கார்த்தி. கிங்ஸ் அகாடமிக்காக அடுத்த ஓவர் போட வந்திருக்கார் கார்த்தி. பரத்த நிப்பாருன்னு நினைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பால் அருமையாக போட்டிருக்காருங்க. கொஞ்சம் ஆப்ஷனில் தள்ளி போயிடுச்சு, ஆனால் ஒய்டு கொடுத்துருக்காங்க. மீண்டும் ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டுருக்காருங்க. அவுட்டுங்க. விக்கெட் கொடுத்துருக்காரு. முதல் விக்கெட் எடுத்துருக்காருங்க கார்த்தி. பேட்ஸ்மேன் சுந்தர். பேட்ஸ்மேன் சுந்தர் வந்திருக்காரு ஸ்ட்ரைக்ல. அருமையான பந்துங்க, நல்லா போறாரு கார்த்தி. அருமையா போறாரு. ஒரு ஒய்டு போட்டு ஆரம்பிச்சாரு, ஆனா 2 பாலுமே தரமா போட்டிருக்காரு. அடுத்து கம்பேக் கொடுத்து நல்ல பண்ணாரு. ஆனா ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க குயிக்கா. வைட். நல்லா பண்ணுங்க, நல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காரு ராஜ். 2 அவுட் வாய்ப்பு. நல்ல த்ரோ, நல்ல பேக்கப்பு எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு வருஷம் கூட விளாண்ட டீம் மீது எல்லாருமே கண்ட்ரோலாக விளாட்றாங்க கிங்ஸ் அகாடமி. மீண்டும் ஒரு வைட். இனிமேல் பண்ண முடியாது. இந்த கிரவுண்டில் என்னமோ ஒய்டு அதிகமாக விழுகுது. கிரவுண்டில் அடுத்தடுத்த மேட்ச்லாம் பார்த்துக்குங்க. விளாட போகிற டீம் ஒய்டு அதிகமாக வருது. ஸ்லோயர் போட்டாருங்க. ஸ்லோயரை போட்டு அதை டாட் ஆயிடுச்சு. அடிக்க பார்த்தாரு. 2 அவுட் வாய்ப்பு. விட்டுட்டாருங்க, பாலை விட்டுட்டாரு. ஓவர். ஓவருக்கு 41, ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க லீனா. பிரேம் டு கௌதம். பவர் பிளே கடைசி ஓவர். ஃபர்ஸ்ட் பால் அருமையாக போட்டிருக்காருங்க. கேட்ச் ஆடிய சரியான டைவு. ஒரு 1 பிச்சில் ட்ரை பண்ணிட்டாரு, கொஞ்சம் குத்திருச்சு. அட்டிக்கி விட்டுருக்காருங்க. முதல் பாலு இந்த ஓவரில் இவர் சந்தித்த முதல் பாலை 4ஆக மாற்றிருக்காரு சுந்தர். இடதுகை மட்டையாளர். அருமையான பந்துங்க. அப்பா பிரேம் ஒரு அருமையான இன்டர்ன் லைன்ல போட்டாப்ல. டாட். மீண்டும் ஒரு அருமையான பந்து போட்டிருக்காரு. புவனேஷ் கையில நல்ல ஃபீல்டிங். ஒரு சிங்கிள். நல்ல பந்து. மீண்டும் ஒரு சிங்கிள் போட்டாருங்க. நல்ல பந்து, நல்ல ஸ்டாப். அங்க ஸ்ட்ரைட்ல 2 அவுட் வாய்ப்பு. சிங்கிள். ஓவர். மொத்தம் 5 ஓவர் முடிவில் 49. லீனா ஸ்போர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள். நல்லா போட்டாருங்க. போயிட்டு இருக்கு கண்டிப்பா. ஒரு சிங்கிள். அட்டைக்கு அடிச்சிருக்காருங்க லெக் ஸ்டம்பில். ஒரு ஃபேவரட் பாலை போட்டாரு, குத்தி ஏத்தி ஒரு மடக்கி கேஷுவலா அடிச்சிருக்காரு சுந்தர். இருந்து ஒரு 4. அருமையான பந்துங்க. நல்லா ஏர்ல ஸ்விங் ஆகி ஸ்டெம்பை நோக்கி வந்துச்சு பாலு.
ஒரு அருமையாக ஒரு சிங்கிள் தட்டிருக்காரு சுந்தர். டாஸா போட்ட பந்து நல்லா ஸ்டாப், சிங்கிள். ஆக்கரை போட்டிருக்காருங்க. ஓவர். 6 ஓவர் முடிவில் 57 அடிச்சிருக்காங்க லீனா ஸ்போர்ட்ஸ். கௌதம் 7வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அருமையான பந்துங்க, கரமா போட்டாப்புல யாக்கிறேன். கடுகு சிக்ஸ் காரம் பெருசு நிம்மதி நச்சு நச்சுன்னு போடுறாப்புல. இந்த சிங்கிள். ஓ, மீண்டும் ஒரு டாட். நம்மள தள்ளுனாரு. அடிச்சிருக்காரு கண்டிப்பா ஃபீல்டர் கையில. காசி அங்க நல்ல ஃபீல்டிங். சிங்கிள். அடக்கி விட்டுருக்காருங்க, கேப்ல போகுது கண்டிப்பா. 4. கௌதம்பேட்டில் ஒரு 4 வந்திருக்கு. அடக்கி அடிச்சிருக்காருங்க. 6. நெக்ஸ்ட் டம்பில் அருமையான 6 கௌதம்பேட்டிலேருந்து வந்திருக்கு. கேஷுவலாக அடிச்சாப்புல இந்த 6. நல்ல ட்ரைங்க, ஆனால் பட் 2 அவுட் வாய்ப்பு. ஓவருக்கு 71. 7 ஓவர் முடிவில் 71. ஒரு விக்கெட் மட்டும் இழந்திருக்காங்க லீனா ஸ்போர்ட்ஸ். 8வது ஓவர் சுழல் பந்து வீச்சு புனேஷ் வந்திருக்காரு. போட்டுருக்காருங்க டாட். கேப்டன் தூக்கி போட்டு ஒரு டாட் எடுத்து கொடுத்துருக்காரு. சிங்கிள். அடிச்சிருக்காருங்க மடக்கி சுந்தர்பேட்டில் ஒரு 6 லெக் ஸ்டம்பில் அருமையாக அடிச்சாப்புல. அந்த வேகத்துக்கு ஒரு திருப்புனாப்புல 6. ஸ்டிக்கர் மாற்றிருக்காரு. கேப்பில் தள்ளியிருக்காருங்க, நல்லா மைண்டாக தள்ளியிருக்காரு. நல்லா த்ரோ. நல்ல ஸ்டாப். ட்ரை பண்ணாரு, ஆனால் அந்த போயிடுச்சு. ஓவர். 8 ஓவர் முடிவில் 80 ரன் அடிச்சிருக்காங்க. மீண்டும் காசி சுழல் பந்து வீச்சு. 8 ஓவருக்கு 80 ரன் இருக்கு. 9 ஓவர் ஃபர்ஸ்ட் பால். அடிச்சிருக்காருங்க, யாருமே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பாலே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு காசி. 2 ரன்னா மாத்திட்டாரு கௌதம். தொட்டார் தூக்கி. சிங்கிள். தூக்கி அடிச்சிருக்காருங்க, கண்டிப்பா கேட்ச். நல்லா வந்துட்டாரு, பூனே சொன்னாருங்க. கேப்டன் கேட்ச் அருமையா எடுத்திருக்காப்ல. காசி ஒரு அருமையான சுழல் பந்துல சுந்தர் விக்கெட் எடுத்து விட்டுருக்காரு. நல்லா ஆடிட்டு இருந்தார் சுந்தர், விக்கெட் ஆகி போறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் அழகு பாண்டி.
அழகு பாண்டி சைக்கிள் இருக்காப்ல, அருமையான ஒரு தட்டு, சிங்கிளுங்க. அடிச்சிருக்காப்புல கண்டிப்பா. சிங்கிள். அன்றைக்கு அடிக்க முயற்சி கண்டிப்பா. அழகு பட்டில் முதல் 4 வந்திருக்குங்க. இந்த உடனே அடிக்கிற மனுஷத்துல தான் வந்திருக்காப்புல அவரும். 89 ரன் அடிச்சிருக்காங்க லீனா. 9 ஓவருக்கு 10வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் கையிலே விழுந்துச்சுங்க. எடுத்துட்டாருங்க கேட்ச், அருமையா எடுத்தாரு பிரவீன் குமார் புலி. ஆள் நிப்பாட்டி எடுத்துட்டாங்க. நல்லா ஆடிட்டு இருந்தாரு. கௌதம் விக்கெட்டு கொடுத்துட்டு போறாரு. 5 பாலுக்கு 28 அடிச்சுட்டு விக்கெட்டு கொடுத்துட்டு போறாரு. அடுத்த பேட்ஸ்மேன் முத்து. மாட்டைக்கு அடிச்சிருக்காரு, கையிலே விழுந்துருச்சுங்க. ஆனா வெளியே போயிருச்சு. 6. என்ன பேட்டுன்னு தெரியல, பொட்டசுருக்கு வெளியே போய் விழுந்துருச்சு. ஒருவேளை ஹேண்ட் பவரா இருக்குமோ. முதல் பாலே 6. அருமையான பந்து. அடுத்த பாலை டாட்டா போட்டிருக்காருங்க புவனேஷ். திருப்பி வெட்டி விட்டுருக்காரு. நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காருங்க புலி. மிரட்டுறாருங்க. டாட். அருமையான பந்து. டாட். அருமையான பந்து. மீண்டும் ஒரு டாட். ஓவர். ஒரு முடிவில் 95 ரன் அடிச்சிருக்காங்க லீனா ஸ்போர்ட்ஸ். அடிச்சு போட்டாருங்க அழகு. 6 கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சுங்க. அருமையான 6 அடிச்சாப்புல, அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. 100 ரன் அடிச்சிருக்காங்க லீனா ஸ்போர்ட்ஸ். அழகு ஒரு 6 அடிச்சு 100 கவர் பண்ணி கொடுத்துருக்காப்புல. அருமையான பந்து. மீண்டும் ஒரு அருமையான பந்து. டாட். அருமையான பந்து. டாட். நல்ல ஒரு வெட்டுங்க. நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காரு. இன்னொரு வாய்ப்பு. குயிக்கா ஓடிட்டாருங்க. ஒரு சிங்கிள். அருமையான பந்து. சிங்கிள். அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேரா. கண்டிப்பா ஒரு புவனேஷ் கையில ஒரு சிங்கிள் தான் நிப்பாட்டுவாரு. சிங்கிள். எங்க த்ரோ பண்ணிருக்காரு பாருங்க. ஓவர். ஒரு ஓவர் முடிவில் 104. 12வது ஃபர்ஸ்ட் பால். அருமையான பந்து. டாட். கேட்ச். அன்றைக்கு இருக்காரு, சரியா படல. ஒரு 2 ரன் விடுவாங்க வாய்ப்பு. நல்லா த்ரோங்க. முத்து கண்டிப்பா பெரிய செட் நான் அடிப்பேன் அப்படின்னு நிக்கிறாரு. அக்கரா போட்டுருக்காருங்க. சிங்கிள். மீண்டும் ஸ்ட்ரைக்ல அழகு. ஒட்டிங்கி போதுங்க கண்டிப்பா. 2 ரன்கள். தூக்கி போட்டுருக்காரு. நேருக்கு நேரம் அடிச்சிருக்காருங்க.
கண்டிப்பா 2 ரன் ஓடுவாங்க. நல்லா கால் பண்ணியிருக்காங்க. சிங்கிள். ஓவர் முடிவில் 109. முடிஞ்சு அதனால ஃபர்ஸ்ட் பால் சரியான பந்துங்க, நல்லா போட்டிருக்காரு. டாட். அருமையான ஒரு தட்டு, கீப்பர் கையை தாண்டி ஒரு 4 மாறிடுச்சு. கேப்பில் தள்ளியிருக்காரு. சிங்கிள். சைக்கிளை திருப்பி மீண்டும் முத்து. டாட். அட்டிச்சிருக்காப்புல கவர்ஸ்ல ஒரு சிங்கிள். மீண்டும் ஒரு டாட். ஓவர். 14 ஓவர் முடிவில் 13 ஓவர் முடிவில் 115. சிங்கிள். டாட். ஒயிட். அட்டைக்கு அடிச்சிருக்காரு. கண்டிப்பா ஒரு சிங்கிள். மாட்டைக்கு விட்டுருக்காரு. கையில 2வது கேட்சா எடுத்துட்டாருங்க. கேட்சா அருமையான கேட்சு. ஒரே பந்து போட்டு அவரே அருமையாக ஒரு கேட்ச் எடுத்துக்காரு. கேப்டன் நாக் அதனமா இருக்கு. இந்த பேட்ஸ்மேன் கவி ஹார்டு ஹிட்ரு, டீமோட கேப்டன். பேட்ஸ்மேன் கவி கேப்டன். கண்டிப்பா 6 எதிர்பார்க்கலாம். 2 கேப்டனும் மோதிக்கொண்ட தருணம். கிங்ஸ் கேப்டன் பவுலிங் போறாரு. லெப்ட்ல திரும்பி அடிச்சிருக்காருங்க. முதல் பாலை கேட்சா. அட்டேங்க அப்பா. வந்த உடனே விக்கெட் எடுத்து விட்டாருங்க. வந்த உடனே திரும்பி அடிக்கிறதுலாம் ஒரு இது வேணும். அடிச்சு நல்லா தான் அடிச்சாரு. பட்டு சரியா படலை. காசிக்கிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போறாரு கவி. வினோத் வந்திருக்காருங்க. உள்ள ஹாட்ரிக் விக்கெட் வாய்ப்பா எதிர்பார்க்கிறோம். தூக்கி போடுவார் தைரியமா. அருமையான வந்துங்க. உள்ளதான் இருக்காரு. டாட். ஓவர். மொத்தம் 14 ஓவர் முடிவில் 118. கார்த்தி டு அழகு. எப்பா சரியான கேட்சுங்க. எப்படி நின்றுச்சுன்னு அவரே கேட்குறாப்புல. தரமான கேட்சு. நம்ம கவர் பண்ணிட்டோம். அழகு நல்லா அடிச்சுக்கிட்டுறாப்புல. விக்கெட்டை கொடுத்துட்டு போறாப்புல. அன்பு தம்பி கதிர் உள்ள வராரு. போன வாரம் தான் ஸ்டேட்டஸ் வச்சாரு 50 அடிச்ச மாதிரி. வெறுமே இளம் வீரருங்க. அருமையா போடுவாங்க. அருமையான பந்துங்க.
ஸ்டெம்பில் எரிஞ்சு விட்டாருங்க, விக்கெட் ஆகி போச்சு. சிட் பிரேம்னு பேர் வச்சாலும் மிரட்டுறவங்களோ. பேட்டிங் நல்லா ஆடினார் பிரேம். ஒரு கேட்ச் தனிமையாக பிடிச்சாரு தம்பி, அருமையா. பிரேம் கீப்பரும் பிரேம். டுடே பிரேம் டே நினைக்கிறேன். விக்கெட் போயிருக்குங்க, 8வது விக்கெட்டா புகழ் வந்திருக்காரு. உல்டாசா போட்டிருக்காரு. அது பூனை அப்பா 2 ரன் ஓடிட்டாங்க குயிக்கா. நல்ல ரன்னிங்னே சொல்லலாம். மீண்டும் பில்டிங் மிஸ்டேக்ல இல்ல த்ரோ. அருமையான பந்துங்க. கார்த்தி நல்லா போட்டுட்டு இருக்காப்ல. ஃபுல் டாஸ் அப்படியே ஸ்லோ ஆக்கிரா விழுந்துருச்சுங்க. சிங்கிள். ஒயிட் ஷாட். பெரிய ஷாட் ட்ரை பண்ணாரு, நான் சரியா படலை. ஆனால் ஒரு சிங்கிள் கண்டிப்பாக விடுவாங்க. ஊனேஷ் நல்லா ஃபீல்டிங் பண்ணுறாப்புல. ஓவர். 5 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழந்துட்டு 125 ரன் அடிச்சிருக்காங்க லீனா ஸ்போர்ட்ஸ். ஒயிட் 18 பந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போட்டிருக்காருங்க. அருமையான பந்து. டாட். மீண்டும் ஒரு அருமையான பந்து. டாட். போதுங்க, விரட்டி போறாரு. நல்ல ஃபீல்டிங் பண்ணிட்டாருங்க. குயிக்கா 3 ரன் குயிக்கா ஓடிருக்காங்க. கேட்ச். அருமையான பந்து. சிங்கிள். ஏதோ தடுமாற்றம். அன்னைக்கு அடிச்சிருக்காரு. கண்டிப்பா 4 வாய்ப்பு. 4 தாங்க. நேரம் கழிச்சு ஒரு 4 வந்திருக்கு. அருமையான வந்துங்க, அழகா வந்துச்சு கீப்பர் கைக்கு. டாட். ஓவர். ஒரு இம்பார்ட் பிளேயர் உள்ள இருக்குவாங்க கிங்ஸ் அகாடமியில் கல்லுப்பாண்டி. இம்பார்ட் பிளேயர் உள்ள வராரு. இம்பார்ட் பிளேயர் உள்ள வராரு. ஏற்கனவே சொல்லலாம் சார். ஓகே ஓகே. 134 சில்லரை வந்திருக்கு. கடைசி 2 ஓவர் அடிச்சிருக்காரு. கண்டிப்பா பூனே ஸ்கைல 3வது கேட்ச் தரமான விட்டுட்டாருங்க. 2 ரன் ஓட வாய்ப்பு. அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர். கண்டிப்பா எடுத்துட்டாருங்க கேட்ச புவனேஷ். அருமையான ஒரு கேட்ச். கேட்ட கொடுத்துட்டு போறாரு வினோத். அடுத்த பேட்ஸ்மேன் அன்பு தம்பி ராஜேஷ் வராரு உள்ள.
நின்று துடிச்சுக்கு இருந்தாப்புல என்னை இறக்குங்க நான் அடிச்சு காட்டுறேன் அப்படின்னு மாரி ஃபேஸ் ரியாக்ஷன்ல தெரியுது. எட்டு விக்கெட் இழந்திருக்காங்க. இல்லைன்னா ராஜேஷ் ஸ்ட்ரைக்கில் 3 பந்து இந்த ஓவரில். அருமையான பந்துங்க. இப்போ போட்ட பந்துலேயே இப்போ கொஞ்சம் வேகம் கூடிருச்சு இந்த பந்தில். மீண்டும் ஒரு அருமையான பந்து. ப்ரெஷர் ஆஃப் த பேட்ஸ்மேன். மீண்டும் ஒரு டாட். நல்லா பேட்ஸ்மேன் தான், கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறாரு. ஷாட் அடிச்சிருக்காரு. இதுவும் விக்கெட் ஆகி போச்சுங்க. முதல் பாலே நல்லா தான் அடித்தார், கேட்ச் ஆகி போய் ராஜேஷ் விக்கெட்டை கொடுத்துட்டு வெளியே போகிறாரு காசிட்டேன். கடைசி விக்கெட்டு சிவா உள்ள வருவார். கடைசி விக்கெட், கடைசி ஓவர். இந்த ஓவரை யார் வீசுவா? அப்போ கார்த்தி. கடைசி ஓவர், கடைசி விக்கெட். அருமையான பந்து. ஒரு சிங்கிள் கண்டிப்பாக ஓடுவாங்க. சிங்கிள் 136 வந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் சிவா. அருமையான பந்துங்க. டாட். ஏறி நின்று ஒரு அருமையான ஒரு தள்ளு, ஒரு சிங்கிள். அருமையான பந்துங்க. ஃபாஸ்ட் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெக் அம்பையர் ஒயிட் கொடுத்துருக்காருங்க. ரியானை யாக்கருங்க. கட்டவரல் கார்த்தின்வாங்க, ஆனால் இப்போ யாக்கர் கார்த்தியை மாற்றிட்டாப்புல, மிரட்டுறாப்புல கார்த்தி. 2 பந்து. மீண்டும் ஒரு அருமையான பந்து. நேராக அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக 2 ரன் ஓடுவாங்க. நல்ல த்ரோங்க. நேராக அடிச்சார் செம்பில். லாஸ்ட் 1. கடைசி ஒரு பந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் விழுகுமா? அடிச்சிருக்காரு கேப்பில். கண்டிப்பாக 4 வாய்ப்பு. 4ங்க. புகழ் ஒரு 4ஓட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சு கொடுத்துருக்காப்புல. 9 விக்கெட்டு கரெக்டாக இழந்திருக்காங்க. கடைசி விக்கெட் 44 அடிச்சிருக்காங்க. லீனா 145 அடித்தா கிங்ஸ் அகாடமி மேட்ச் வின் பண்ணுவாங்க. Welcome to Nama Cricket. Subscribe now.